வடசென்னை தொகுதி எம்பியான கலாநிதி வீராசாமி கடந்த 5 வருடங்களாக தொகுதிக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு மீண்டும் வெற்றி பெறுவேன் என்ற அவரது பகல் கனவு பலிக்காது என விமர்சித்திருக்கிறார். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில வடசென்னையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனுவுக்கு ஆதரவாக அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தண்டையார்பேட்டையில் உள்ள நேதாஜி நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்குள்ள கோயிலுக்கு சென்ற ராயபுரம் மனுவுக்கு மாலை அணிவித்து சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்த பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் இரட்டை இலைக்கு வாக்களிக்க கோரி துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அப்போது எம்ஜிஆர் வேடமிட்ட நபர் மற்றும் நடன கலைஞர்களுடன் இணைந்து மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் நடனமாடி வாக்கு சேகரித்தது அங்கிருந்தவர்களை கவர்ந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராயபுரம் மனு, திமுக பாஜக அரசுகள் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதால் தனது வெற்றி என்பது மக்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். வடசென்னை தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு எவ்வித பணிகளையும் செய்யாததால் மக்கள் கோபத்தில் உள்ளனர். அதனால் மீண்டும் வெற்றி பெறுவேன் என்ற அவரது பகல் கனவு பலிக்காது என்றும் ராயபுரம் மனு விமர்சித்தார். எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது. காரணம், மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அந்த அதிருப்திகள் எல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் ஆரவாரத்தோடு எங்களுக்கு உற்சாக வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மக்கள் அவருக்கு ஒரு 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் மீண்டும் அவர் வாய்ப்பு எதிர்பார்க்கிறது அவருடைய பகல் கனவு தான் அது. ஏன்னா மக்கள் ஏற்கனவே அவருக்கு 5 ஆண்டு காலம் அவருக்கு வாய்ப்பு அளித்து இந்த வாய்ப்பு அவர் சரியாக பயன்படுத்திக்கல, முறையாக பயன்படுத்திக்கல. மக்கள் கடுமையான எந்த அளவுக்கு அரசு மீது கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்களோ அதே அளவுக்கு வேட்பாளர் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மீதும் மிகுந்த கோபத்திலும் கடும் அதிருப்தியிலும் இருக்கின்றார்கள். விலைவாசி உயர்வால் மக்களை மத்திய மாநில அரசுகள் வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய ராயபுரம் மனு, மக்கள் மௌன புரட்சி மூலம் இரட்டை இலைக்கு பெரிய வெற்றியை வழங்கி எடப்பாடி பழனிசாமியின் கரத்தை வலுப்படுத்துவார்கள் என்றும் நம்பிக்கையாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் ஒரு சேவகனாக இருந்து தென்சென்னைக்கு நிகராக வடசென்னையை முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு உறுதியளித்தார்.